வணக்கம். முதல் முறையா வழக்கு போட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மேல வழக்கு போட்டிருக்காங்க. என்னன்னா, நேற்று பெரம்பலூர் தொகுதியில அவரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி விடாம அந்த இடத்த ரோட்ட அடைச்சுக்கிட்டு இருந்ததாட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்குது. கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்களே, அதுக்கு ஏன் ஒரு வழக்கு கூட போடல? ஏன் ஒரு வழக்கு கூட போடல? இது ஒரு இங்க ஆம்புலன்ஸ மறைச்சதுக்கு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. சரி, இதுக்கு நீங்க வழக்கு போடுறீங்க சரி. அப்ப அதுக்கு அந்த கேஸுக்கு என்னாச்சு? அதுக்கு ஏன் விஜய் மேல வழக்கு போடல? விஜய் மேல ஏன் வழக்கு போடல அந்த கேஸுக்கு? 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா? சரி. இப்ப பார்ப்போம். நம்ம அடுத்த செய்திய பார்ப்போம். என்ன அப்படின்னா 234 தொகுதியிலும் வேட்பாளர்கள் போட மாட்டாங்க விஜய் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இப்பவும் அதுதான் உண்மை. 234 தொகுதியிலையும் விஜயோட கட்சியில இருந்தோ கட்சிக்காக உழைத்தவர்கள் யாரையுமே நிப்பாட்டல. சரியா? கட்சிக்காக உழைத்தவர்கள் எல்லாமே வெளியே வச்சுட்டாங்க. உள்ள புடிச்சு போட்டிருக்கிறது எல்லாமே ரவுடி கும்பலும் மொல்ல மாறிகளும் முடிச்சு வைக்கல தான் பிடிச்சு போட்டிருக்காங்க. சார பாம்பு, பன்னி பண்டாரம், மாட்டு ரவி இந்த மாதிரி கும்பலை தான் பிடிச்சு போட்டிருக்காப்புல. அப்போ முந்தா நாள் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடந்தது தனியார் நட்சத்திர விடுதியில. அப்போ அங்க வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தை பேரை சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சு போகும்போது விஜய் அவர்கள் எல்லா 234 தொகுதியிலும் உள்ள வேட்பாளர்களையும் அந்த மேடையில வரவழைச்சு போட்டோ எடுத்துக்கிறாரு. சரி, அது வாங்கய்யா போட்டோ எடுங்க, எடுத்துட்டு போக வேண்டியதுன்னா அது என்ன தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துருக்கீங்களே. நான் அந்த நேத்து அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்துனீங்களா இல்ல டபுள் எக்ஸ் படம் எதுவும் காட்டுனீங்களா? ஏன்னா ஒன்றும் புரியல. வர்றாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, கன்னத்துல முத்தம் கொடுக்குறாங்க, நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க. என்னல பண்ணுதிய? என்ன கர்மம்ல இது? அவன் அங்க ஒருத்தன் விஜய் ஃப்ரெண்டு ஒரு நடிகர், அந்த ஆள் பேர் எனக்கு தெரியல, வாயில வர மாட்டேங்குது. அந்த ஆளு அங்க இருந்து வாராரு, கட்டி பிடிக்கிறாரு. அந்த அவர் தோல்ல கிடந்த துண்டை தூக்கி விஜய் மேல போடுறாரு. அப்புறம் கன்னத்துல என்னமோ ஓதுறாரு. அதுக்கு பிறகு விஜய் கிட்ட கன்னத்துல முத்தம் கேட்கிறாரு. விஜய் முத்தம் கொடுக்குறாரு. இவர் பதிலுக்கு முத்தம் கொடுக்குறாரு. அப்புறம் விஜய் கழுத்துல நடந்த துண்டை தூக்கி இங்க போடுறாரு. இது எப்படி இருக்குன்னா, இந்த திருமணம் செய்யும் போது இந்த மாலை மாத்திக்குவாங்க இல்லையா, ஆளும் மாப்பிள்ளையும் பொண்ணும், அந்த மாதிரி இருக்குது. இவரு மாலை தூக்கி விஜய் கழுத்துல போடுறாரு. விஜய் மாலை தூக்கி அந்த நடிகர் கழுத்துல போடுறாரு. அப்புறம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, முத்தம் குஞ்சுறாங்க. ஏல ஏல என்ன இளவுல இது? என்ன இளவு பண்ணிட்டு இருக்கீங்க? டபுள் எக்ஸ் படம் பார்த்த மாதிரி இருக்குடா டேய். என்ன கர்மாந்திரத்தடா பண்ணிட்டு இருக்கீங்க? வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடத்துனீங்களா இல்ல வேற என்னமும் பண்ணிட்டு இருக்கீங்களாடா? இது கட்சியா என்ன கர்மம்டா இது? விளங்காத போயிலவளா. சி, ஐய, கேவலம் கேவலம். இப்படி ஒரு கேவலமா? நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா? திருந்தவே மாட்டீங்களா? 2 இடத்துல போட்டி போடுறாரு. ஒண்ணு பெரம்பூர்லயும், இன்னும் இந்த பக்கம் திருச்சிலயும். அவ்வளவு பயமா உங்களுக்கு? அவ்வளவு பயமா? உங்க லயலா மணி தான் 40% மேல எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் ஓட்டு சதவீதம் வச்சிருக்கிறான்னு சொன்னாரு. அப்புறம் என்னத்துக்கு உங்களுக்கு பயம்? அப்படி சொன்னால வெளியே தூக்கி வச்சுக்கீங்களேயா, பாவம் லயலா மணி. என்ன கூவுனாரு உங்களுக்காக. 40% வாக்கு வங்கி வச்சிருக்கிறாரு. 42%, 50க்கு மேல போயிட்டாங்க. அங்க ஒருபடி மேல போயிட்டு 200க்கு மேல போயிட்டாங்க. எத்தனை % ஓட்டு சதவீதம் வச்சிருக்கிறாரு விஜய் அப்படின்ட்டு. அப்படி சொன்னீங்களோ பூரா வெளியடிச்சுட்டு விட்டாங்க. இங்க உள்ள வச்சிருக்க பூரா ரவுடி கும்பல் பூரா முடிச்சு வைக்கி மொல்ல மாதிரி இந்த கும்பலை தான் போட்டு உள்ள வச்சிருக்கிறாங்க. வேட்பாளர் நான் சொன்னதுதான். 234 தொகுதியில வேட்பாளர் விஜயோட வேட்பாளர் கிடையாது. எங்கெங்க இருந்து இல்லாம பொறுக்கி எடுத்து பொறுக்கியில கொண்டு உள்ள வச்சிருக்கிறாங்க. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. வழக்கம் போல 2 கட்சிக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. இதை தவிர டிஎம்கேவே பேசுறது வேற ஒரு மயிரும் தெரியாது, ஒரு கர்மாந்திரமும் தெரியாது விஜய்க்கு. வேற என்னதான் தெரியும்? பாப்போம் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுல தெரிஞ்சிடும் இல்லையா, விஜய் எந்த அளவுக்கு கிழிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி.